அது என்னன்னா இன்னைக்கு டேட் அக்டோபர் 15 ஏற போற பிளைட்டோட நம்பர் 10:15 9:30க்கு கிளம்ப வேண்டிய பிளைட்டோ டிலேவா 10:15க்கு தான் கிளம்ப போகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஏதோ தப்பா நடக்க போதுன்னு தோணிட்டே இருக்கு. இருந்தாலும் பயத்தை வெளியில காட்டிக்காம சீட்ல போய் உட்கார்றான். அப்ப இவனோட சீட்ல யாரோ ஒரு MP3 பிளேயரை விட்டுட்டு போயிருக்காங்க. எடுத்து கேட்டா அதுல ஒரு பாட்காஸ்ட் ஓடிட்டு இருக்கு. அதை எடுத்து காதுல வச்சதும் இவன் ஏறி இருக்கிற அதே பிளைட் நம்பர் சொல்லி உடம்பு சிலுக்கிற மாதிரி ஒரு கதை ஆரம்பிக்குது. அந்த கதையோட ஆரம்பமே அட்டெண்டர் இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற அதே சீன் பாட்காஸ்ட்லயே ஓடிட்டு இருக்கு. ஜன்னலை திறந்தா மழை பெய்யுதுன்னு சொல்லுது. இவன் திறந்து பார்த்தா இங்கேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் இவனுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. அடுத்தடுத்து அதுல சொல்ற எல்லா விஷயமும் இந்த பிளைட்லயும் நடக்குது. ஒரு பறவை வந்து இன்ஜின்ல மோத போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கேயும் அதே விஷயம் நடக்குது. அப்ப வரைக்கும் கொஞ்ச நெஞ்சம் இருந்த தைரியமும் போய் பயம் அதிகமாயிடுது. இது பத்தாதுன்னு இன்னும் ஒரு மணி நேரத்துல இந்த பிளைட் வானத்திலே காணாம போகுதுன்னு சொல்லுது. அதை கேட்டது இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒருவேளை அதுல சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயத்துல பிளைட் அட்டெண்டரை கூப்பிட்டு பறவை மோதனது உண்மையான்னு விசாரிக்கிறான். ஆனா அவங்க அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. இவனும் ஒருவேளை கற்பனையா இருக்கும்னு நினைக்கிறான். அப்பதான் இவனோட சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் பறவை மோதனது உண்மைதான், ஏன்னா நானே ஒரு பைலட் தான், மத்த பேசஞ்சருக்கு தெரிஞ்சா சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆயிடும், சோ இதை வெளியில சொல்லாம மறைச்சிருவோம்னு சொல்றாரு. அதை கேட்டதும் பாட்காஸ்ட்ல சொன்ன மாதிரியே இந்த பிளைட் காணாம போக போகுதுன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறான். கிளைமேக்ஸ்ல இவன் பயந்த மாதிரியே அந்த பிளைட் நடுவானத்திலே காணாம போயிடுது. எப்படின்னு பார்த்தா இவன் பின்னாடி உட்கார்ந்திருந்த அந்த பைலட் தான் பிளைட்டை கடத்தி கொண்டு போய் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கடலுக்குள்ள இறக்கிடுறான். இங்க ஒரு